வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஆகஸ்ட் 10 அமிர்தசரஸ் மற்றும் ஸ்ரீமாதா வைஷ்ணவா தேவி கத்ரா இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மெய்நிகர் முறையில் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். வந்தே பாரத் ரயில் எண் 26406 ஸ்ரீமாதா வைஷ்ணவா தேவி கத்ராவிலிருந்து காலை 6:40 மணிக்கு அமிர்தசரஸுக்கு இயக்கப்படும் என்றும், அதே ரயில் எண் 26405 செவ்வாய்க்கிழமை தவிர 6 நாட்கள் மாலை 4:25 மணிக்கு அமிர்தசரஸிலிருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவா தேவி கத்ராவிற்கு இயக்கப்படும் என்றும் ஜம்மு ரயில்வே பிரிவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் வேலைவாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் செவிலியர் பணியிடங்களை டெல்லி எய்ம்ஸ் மூலம் நடத்தக்கூடாது எனவும் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அனிபால் கென்னடி, திரு செந்தில்குமரன், திரு சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சட்டவிரோதமானது என்றும், அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் பணி நீக்கம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாக மேலாண் இயக்குநர் திரு சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் திரு பாவாணன் தலைமையில் பொதுச் செயலாளர் திரு மங்கையர் செல்வன், திரு சிவ வீரமணி, திரு மோகன், திரு புதுவை சீனு தமிழ்நெஞ்சன் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயரை தமிழில் மாற்றியமைக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறி மனு அளித்துள்ளனர். அரசு கோப்புகளை தமிழிலேயே எழுதவும், அதிகாரிகள் தமிழிலேயே கையொப்பமிடவும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டனர். 2025 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மருத்துவ நோக்கங்களுக்காக இந்தியா 1.31 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஈர்த்திருப்பதாகவும் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். மருத்துவ சுற்றுலா பயணிகளுக்காக சிறந்த நாடாக இந்தியா, வங்கதேசம், ஈராக், சோமேலியா, ஓமன் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.